ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கருவை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம முட்டையோட வெள்ளை கருவை பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் ஒரு நிமிஷத்துக்கு அந்த பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிடுறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உள்ளே சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் நான் மஞ்சள் கரில் சேர்த்து பீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுலில் தலைகீழ சரித்தாலும் அது விழக்கூடாது. இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கணும். பீட் பண்ணியாச்சு. இனி இது ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம மஞ்சள் கருவை பீட் பண்ணலாம். அதில் ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட் எல்லோ கலரில் வரணும். இனி அதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இனி இதில் மாவு சேர்க்கணும். நான் 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இனி நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையோட வெள்ளை கருவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கேக் பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். கரண்டியை வச்சு மாவு ஊற்றும்போது ஒரு ரிப்பன் மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நான் கேக் டின்னில் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இனி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவு உள்ளே சேர்த்துட்டு இனி நம்ம இதை பேக் பண்ண வேண்டியதான். நான் 180 டிகிரி செல்சியஸ் ஓவனில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இனி கேக் டின்னை உள்ளே சேர்த்து ஒரு 40 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். எனக்கு கேக் டின்னில் ஊற்றுனது போக மீதி மாவு கப் கேக் டின்னை நான் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு.
பாருங்கள் 40 நிமிஷம் ஆயாச்சு. கேக்கு நல்லா ரெடி ஆகிட்டு. இனி நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இனி இது நல்லா ஆற விட்டுருங்க. கேக் நல்லா ஆறின அப்புறம் இதை கேக் டின்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். மேலே உள்ள பேப்பர்லேயும் ரிமூவ் பண்ணிடலாம் பேப்பரை. இனி நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.